அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருமே சேர்ந்து வெளியே எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் டு புவனகிரி பைபாஸில் உள்ள மகாராணி ஹாட் அண்ட் கூல்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும், அங்கே போகலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் 3 பேரும் வந்து பைக்கில் தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு பைக்கில் போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு பைக்லன்னு இல்லை, நார்மலாக நம்ம வெளில போகணுனாலே ரொம்ப பிடிக்கும். வெளில போனாலே ரொம்ப ஹாப்பியாகி மக்கானாஷெல்லாம் போட்டு இருப்பா. அப்படியே பெட்ரோல்லாம் போட்டுட்டு பொறுமையாக கிளம்பியாச்சு. எங்கள் ஊர்லேருந்து இந்த கடை வந்து ஒரு 15 to 20 minutes தான். அப்படியே நாங்கள் பொறுமையாக போயிட்டு இருந்தோம். இந்த கடைக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2-3 times போயிருப்போம். இங்கே ரொம்ப சீப் ரேட்டில் வந்து ஃபுட்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் சரியான ஃபுட்டீஸ். எங்கள் 2 பேருக்கும் எதில் ஒத்து போதோ இல்லையோ சாப்பிட்றதுல வந்து நல்லா ஒத்து போகும். நாங்கள் வந்து மந்த்லி ஒரு 2-3 times ஆச்சும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு ஹாப்பியாக ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு வருவோம். எங்கள் ஊர் கொள்ளிடம்லேருந்து சிதம்பரத்துக்கு புதுசாக இப்போ தான் பைபாஸ் போட்டிருக்காங்க. போகிற வழியெல்லாம் வந்து அந்த லைட்ஸ், அந்த ஒரு 6:30 இருக்கும், அந்த கிளைமேட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக நாங்களும் ஹஸ்பண்டும் வந்து பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். இதுமாரி நான் போடுற வீடியோஸில் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பாப்பாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரீங்களே, அதெல்லாம் பாப்பா சாப்பிடுவாங்களான்னு. அதுக்கு வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். நான் எல்லாமே செஞ்சு தருவேன், ஆனால் அவள் 100% நான் செய்கிறேன்னா அதில் வந்து ஒரு 20 to 30% தான் அவள் சாப்பிடுவாளே. பாப்பா வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அவளுக்கு வந்து ஹெல்த்தியான விஷயமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்து செஞ்சு தருவேன். அப்படியே நானும் ஹஸ்பண்டும் பொறுமையாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். கடையும் வந்துடுச்சு. இந்த கடை பேர் மகாராணி ஹாட் அண்ட் கூல்ஸ். இது வந்து நிறையா பிரான்ச் இருக்குது. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே புத்தூர்லேயே இருக்குது. அங்கே தான் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான். ஆனால் வந்து அங்கே கடை மூடி இருக்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே சரி சிதம்பரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். போய் உட்கார்ந்தோடனே பாப்பா வந்து தண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் கொடுத்தோம். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். அப்படியே நம்ம ரோடெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போனோன்னா ஒரு 500 எடுத்துகிட்டு போனாலே நாங்கள் 2 பேரும் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மீட்டர் நீட் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடைக்கெல்லாம் போனால் எங்கள் 2 பேருக்குமே வந்து 1000 rupees ஆகும் தாராளமாக, அதுக்கு மேலே கூட ஆகும். அதுக்கப்புறம் என்ன வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்தோட ரேட்டும் வந்து மேக்ஸிமம் ஒரு 70 to 80 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக நமக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அதோட ஃபலூடா, மக்ரூனி, மில்க் ஷேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஆர்டர் போட்டது வர வரைக்குமே பாப்பா வந்து தண்ணியே தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிடுற பிரெட் ஆம்லேட் வந்துருந்துச்சு. நாங்கள் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வந்து நார்மலாக பிரெட் ஆம்லேட் எப்படி இருக்குமோ எல்லா கடைங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். பிரெட் ஆம்லேட்லேருந்து நிறையா டைப்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் பிரெட் ஆம்லேட், சிக்கன் பிரெட் ஆம்லேட். நாங்கள் வந்து சிக்கன் பிரெட் ஆம்லேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரெட் ஆம்லேட் வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற பிரெட் ஆம்லேட்டில் வந்து லைட்டாக அந்த சிக்கன் பீஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டு தருவாங்க. அதோட வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு வந்துருந்துச்சு. கண்டிப்பாக சாண்ட்விச் பற்றியே சொல்லியே ஆகணும். நாங்கள் மீட்டர் நீட்டில் வழக்கமாக சாண்ட்விச் சாப்பிடுவோம். அங்கே வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வரும். இங்கே வந்து சாண்ட்விச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சிக்கன் சாண்ட்விச் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இதோட ரேட் வந்து 50 or 60. இன்றைக்கி டேலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபலூடா தான். எனக்கு நார்மலாகவே ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம், அதில் வந்து அந்த சப்ஜா சீட்ஸ், அதில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு தருவாங்க. எனக்கு நார்மலாக ஃப்ரூட் கஸ்டர்டு வீடியோ போட்டுப்பேன். எனக்கு ஃப்ரூட்ஸ் போட்டு அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்தேன். பாப்பா வர எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் மக்ரூனி தான். மக்ரூனி வந்து நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நான் கூட அந்த பவுல் பார்த்தோன்னே வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நாங்கள் 2 பேருமே தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 50 தான் நினைக்கிறேன். நான் அதோட ரேட்லாம் வந்து உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் டைரி மில்க் ஷேக் ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து ரொம்ப நேரம் உங்கள் டேடி வந்து மடியிலே தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவள் சுத்தமாக அடங்கவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் அப்படியே கீழே நில்லை அப்படின்னு சொல்லி கீழே நிற்க வச்சிட்டோம். அங்கே போகிற வண்டியெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க வந்து ஜாலியாக நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் இன்னும் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, நீங்கள் அடிக்கடி இப்போ வெளில போய் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கணக்கே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அப்படி வந்து நம்ம வாழ்ந்து இது பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம இருக்க வரைக்கும் ஃபுட்டு வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட தாட். என்னோடய தாட்டும் அதுதான்.
நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள அங்கே வந்து அந்த கடையோட ஓனர் வந்து உட்காந்துருந்தாங்க. பாப்பா அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. அக்ஸாட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, யாரை பார்த்தாலுமே சிரித்து உடனே வந்து அவங்கள வந்து மயக்கிடுவா, எல்லாருமே வந்து தூக்கிப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, கிரேப்ஸை பார்த்து அது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க வந்து ஒரு கொத்தை அப்படியே எடுத்து அதை வாஷ் பண்ணி அவங்களே வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு பாப்பாவுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை பாப்பா கேட்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாப்பா வந்து எங்கே வெளில போனாலுமே வந்து அக்ஸாவை எல்லாருமே தூக்கி கொஞ்சிட்டே இருப்பாங்க. அக்ஸாவும் அதே மாதிரி எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் போயிடுவா. என் என்னன்னா, அக்ஸா வந்து ஜென்ஸ் கிட்ட தான் போவா, லேடிஸ் கிட்ட போகவே மாட்டா. அது ஏனே தெரியும். பாப்பா நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து அவங்க கொடுத்த கிரேப்ஸ் தான் வந்து சீட்ஸ்லாம் எடுத்து அவங்க டேடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்கள் சாப்பிட்ட எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபலூடாவும் சரி, டைரி மில்க் மில்க் ஷேக்குன்னு ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த டைரி மில்க் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு மில்க் ஷேக். அதேமாதிரி ஃபலூடாலையும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நார்மலாக ஃபலூடாவில் இருக்கிறது தான் சூப்பராக இருந்துச்சு. அதோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பில் பே பண்ண போயிட்டோம். பில் பே பண்ணுற இடத்துல வந்து ஃபுல்லாக சாக்லேட், பார்க்குற நமக்கே வந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஹைவே ரோடுங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு உடனே ஐ கேட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து அங்கே நிறைய டாயிலே வந்து அந்த சாக்லேட்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, ஜெம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பாப்பா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சும்மாவே வந்து பாப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க டேடி மாதிரியே எந்த பொருளை பார்த்தாலுமே வந்து அடம் பிடிச்சி கேட்பாங்க. அவளுக்கு வந்து 1 year தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இப்படி இருக்காளேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இந்த வயசில் இதெல்லாம் வேணும்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி. அதோட அவங்க டேடி வந்து கையை நீட்டி அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கை காட்டி காமிச்சிட்டு இருந்தா. அவங்க டேடி வந்து ஒரு டாய் வாங்கி கொடுத்தோடனே தான் வந்து அவள் சைலண்ட்டாகவே ஆனா. அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணுற பாருங்க. எல்லாத்தையும் தள்ளி விடுவது எவ்வளோன்னு கேளு. பாப்பா வந்து அவள் கையில் ஒரு டாய் வாங்கி கொடுத்தோன்னே தான் சைலண்ட்டாகவே ஆனாங்க. அதோட பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் சாப்பிட்டோம்ல, டோட்டலாக பில் வந்து 380 தான். நான் யாருமே சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த கடை வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால வந்து நாங்கள் அடிக்கடி டைம் கிடச்சா இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அதோட டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா விளாக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக சேம் கண்டென்ட்டாக போடாமல் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டால் உங்களுக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா விளாக் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.